முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். The book of Revelation chapter 1 verses 1 to 3. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் யாகுஷுவா மசிகாவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் யாகுஷுவா மசிகாவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. 3 வசனங்களை தான் நம்ம வாசித்திருக்கிறோம் என்று சொன்னாலும், நம்மளால முடிந்தால் இந்த 1ஆம் சாப்டர் முழுவதுமாக நம்மளால பார்க்க முடியுமா என்று நாம் கவனிக்கலாம். இது ஆல்ரெடி நான் துபாய் ககாலுக்கு நான் இந்த அவங்களுக்குள்ள பைபிள் ஸ்டடியில் நான் இதை ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ நாமளும் அப்படி பேரலாக வரணும்னா நான் இப்படியே கவர் பண்ணாதான் அது சரியா வரும். ஒருவேளை இன்னைக்கு ஒரே சிட்டிங்ல நம்ம 1 சாப்டர் முடிச்சிட்டோம்னா நம்ம கிட்டத்தட்ட அவங்க பக்கத்துல வந்துருவோம். இருந்தாலும் அவங்க நம்மளை விட கொஞ்சம் அகடாக தான் இருக்கிறாங்க. சரி, இந்த புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறதான காரியங்கள், இந்த சம்பவம் நடக்கும் பொழுது யோவான் அப்போஸ்தலன் எங்க இருக்கிறார்னா எபேசு சபையில ஒரு மூப்பராக இருக்கிறார். எபேசு சபையினுடைய மூப்பராக AD 53 AD 96 வரைக்கும் அவர் அங்கே மூப்பராக இருக்கிறார். இப்போ சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. அப்ப யாருக்கு இது போகணும் அப்படின்னா ஊழியக்காரர்களுக்கு போய் சேரணும். யாருடைய ஊழியக்காரர்கள்? யாகுஷுவா மசிகாவினுடைய ஊழியக்காரர்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அது ஏன் அவர் ஊழியக்காரர்களுக்கு போக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். அப்போ ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் யாகுஷுவாவுக்கு ஒப்புவித்தது. இப்போ நாம எல்லாரும் என்ன விசுவாசிக்கிறோம்? தேவனும் யாகுஷுவாவும் ஒரே ஆள் தான் நாம விசுவாசிக்கிறோமே. அப்படி நாம விசுவாசிக்கும் பொழுது அது எப்படி தேவன் யாகுஷுவாவுக்கு அதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, இது தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தில் வைத்திருந்ததான திட்டங்கள். அப்ப அவரு யாகுஷுவா என்ற ரூபத்தில் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே அவர் தேவனாய் இருக்கும் பொழுது அவர் தீர்மானித்ததான இந்த விஷயங்களை அவர் பின் நாளிலே குமாரன் என்கிற ரூபத்தில் வரும் பொழுது அவருக்கு அது கிடைக்கும் வண்ணமாக அவர் அதை செய்திருக்கிறார். அப்போ தேவன் யாகுஷுவா மசிகாவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்போ இங்க ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இத நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சாதான் இதுல மறைந்திருக்கிறதான சில ரகசியங்கள் நமக்கு புரியும். ரொம்ப கவனமா பாருங்க. யாருக்கு இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினது? ஏன் யாகுஷுவா நேரடியாக யோவானுக்கு வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிறதான ஒரு கேள்வி இயல்பாகவே நம்ம எல்லாருக்கும் வரணும். யாகுஷுவா நேரடியாக என்ன செஞ்சிருக்கலாம்? யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனா யோவானுக்கு அப்படி வெளிப்படுத்தாம ஒரு தூதனை அனுப்பி அவருக்கு வெளிப்படுத்துகிறேன்னு சொல்வதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, யோவானை என்ன என்று இந்த வசனம் சொல்லுகிறது? 1ஆம் வசனத்துல
யோவானை யார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது என்று நன்றாக கவனித்து பார்த்தீர்களானால், யாகுஷுவாவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு அப்படிங்க. அங்க யாரு சொல்றாரு? யோவானை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும், இதுல விஷயம் இருக்குது. அப்போ யாகுஷுவா, நம்ம எல்லாம் யாகுஷுவாட்ட ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? யாகுஷுவா நீர் வெளிப்படுத்தும் அப்படின்னு நேரடியா தானே கேட்கிறோம். யாராவது அனுப்பி எங்களுக்கு வெளிப்படுத்தும் நம்ம கேட்கறது இல்லை. யாகுஷுவாட்ட கேட்கும் போது எங்களிடத்துல பேசும், எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று தானே நாம கேட்கிறோம். ஆனா இங்க பாருங்க என்ன செய்யறாரு பாருங்க. அவர் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்துறார். இப்ப யோவான் என்ற இடத்துல ஊழியக்காரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ யாகுஷுவா தம்முடைய தூதனை அனுப்பி ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துறார். இப்ப இந்த ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது இது எப்ப நடக்க வேண்டிய விஷயம்? கடைசி நாட்கள்ல நடக்க வேண்டிய விஷயத்தை தேவன் அந்த யோவானுக்கு அப்ப வெளிப்படுத்துறாரு. அப்ப அந்த ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு தூதன் வந்து வெளிப்படுத்துறாரு என்று சொல்லும் போது, இந்த வெளிப்பாடு இந்த கடைசி நாட்கள்ல ஒரு தூதன் மூலமாக ஊழியக்காரர்கள், அதாவது யோவான்கள், ஒரே ஒரு யோவான் இல்ல, யோவான்கள், பல யோவான்கள், ஊழியக்காரர்களுக்கு இந்த கடைசி காலத்துல ஒரு தூதன் மூலமாக வெளிப்படும். புரிஞ்சிச்சுன்னா கை தூக்குங்க பார்க்கலாம். நான் சொன்னது புரிஞ்சிச்சா இல்ல திரும்ப ஒரு தடவை சொல்லணுமா? இன்னொரு தடவை சொல்லணும். சரி, பாருங்க. முதலாவது, தேவனே நேரடியாக யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம், வெளிப்படுத்தல. அதை யாகுஷுவாவுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இப்ப யாகுஷுவா நேரடியா யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். யாகுஷுவா என்ன செய்கிறாரா? தம்முடைய தூதனை அனுப்பி அவருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு இங்க சொல்லும் போது, யோவான் யாருன்னு இந்த முதலாம் வசனத்துல சொல்லுதுன்னா, யோவான் வந்து ஊழியக்காரன் சொல்லுது. அப்ப அந்த ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அந்த வசன ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுது பாருங்க. தமிழ்ல எப்படி இருக்குது? தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. யோவானுக்கு கொடுத்த நோக்கமே அது யாருக்கு வெளிப்பட வேண்டும்? ஊழியக்காரர்களுக்கு வெளிப்பட வேண்டும். அப்ப அந்த ஊழியக்காரன் யோவான், அந்த யோவானுக்கு வெளிப்படுத்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது, கடைசி காலத்துல என்ன நடக்க போகுது? ஏன் யாகுஷுவா நேரடியா யோவானுக்கு வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இந்த கடைசி காலத்துல நடக்க வேண்டிய சம்பவம், கடைசி காலத்துல ஊழியக்காரர்களுக்கு வர வேண்டியதான செய்தி தான் இது. அப்ப கடைசி காலத்துல ஊழியக்காரர்களுக்கு இந்த செய்தி வரணுமானா இதை கொண்டு வரக்கூடிய ஒரு தூதன் வேணும். அப்ப அந்த தூதன் இந்த கடைசி காலத்துல வெளிப்படுவார். அந்த வெளிப்படுகிறதான அந்த தூதன் மூலமாகத்தான் இந்த கடைசி கால செய்தி, குறிப்பாக இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தில் உள்ளதான ரகசியங்கள் எல்லாம் அந்த தூதன் மூலமாகத்தான் வெளிப்படும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப புரிஞ்சுச்சா? சரி, தூதன் மூலமா தான் வெளிப்படணும். இப்போ அவர் சொல்றார் பாருங்க, இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் யாகுஷுவா மசிகாவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். யாரு? யோவான். தான் கண்ட யாவற்றையும்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் தரிசனத்தில் கண்டார் அல்லவா? அந்த கண்ட யாவற்றையும் சொல்றார். கண்ட யாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? சாட்சியாக நமக்கு அறிவிக்கிறார். சரி, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் ஒருவன்,
கேட்கிறவர்கள் பலர். இப்ப நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? கேட்கிறீங்க. அப்போ வாசிக்கிறது, அந்த வாசிக்கிறவனும் பாக்கியவான், அவன் வாசிப்பதை கேட்கிறவர்களும் பாக்கியவான். கடைசியா இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். அப்போ வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறத என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வெறும் தரிசனங்கள் அல்லது மறைபொருள்கள், ரகசியங்கள் இதுதான் இருக்குதுன்னு இல்லை. நாம் கை கொள்ளும்படியாக ஏதோ சில காரியங்கள் அங்க இருக்கிறது. நாம கீழ்ப்படிய வேண்டிய, நாம செய்ய வேண்டிய ஏதோ காரியங்கள் அங்க இருக்குது. அப்ப எது எப்படி தெரியும் நமக்கு? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தியானிச்சுட்டு போக 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 நமக்கு தெரியுமோ, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நாம இன்னும் கை கொள்ளல, இவைகள் எல்லாம் நம்ம கை கொள்ளணும், இனி வருங்காலத்துல இந்த விஷயங்களை நம்ம கை கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, நான் சொன்ன இந்த யோவான் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த யோவான் எந்த சபையில் உள்ள ஊழியக்காரன் சொன்ன? எபேசு சபையில் உள்ள ஊழியக்காரன். அப்ப இந்த எபேசு சபையில யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மதர் மேரி இங்கதான் விசுவாசியா இருந்தாங்க. விசுவாசின்னா ஒரு மூப்பரா இருந்தாங்க இந்த சபையில. இதே சபையில ஆராதிச்சவங்க தான் பேதுரு, இன்னும் யாக்கோபு, பிலிப்பு, இவங்க எல்லாமே ஏன் சவுல் அப்போஸ்தலன் கூட இந்த சபையில ஆராதிச்சுட்டு போனவங்க தான். இந்த சபையினுடைய ஊழியத்துல வளர்ந்தவங்க தான் இவங்க எல்லாம். கடைசி வரைக்கும் மதர் மேரி இந்த சபையில ஒரு மூப்பத்தியா இருந்து கடைசியில் அங்கதான் மரிச்சாங்க அவங்க. சரி, இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் நமக்கு. இப்ப இந்த யோவான் அங்க எதற்காக அந்த இடத்துக்கு போனார்? யோவானை பற்றி பின்னால சில வசனங்கள் வருது, அதுல நான் யோவானை பற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு சொல்ல போறேன். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவரால் இருக்கிறவரும், the one who is and was and will come. 3 விஷயங்களை கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுது? இஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இருக்கிறவரும். ஒரிஜினலா அந்த ஆர்டர் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? இருந்தவர், இப்ப இருக்கிறவர், இனிமேல் வருகிறவர். இப்படிதான் இந்த ஆர்டர் வரணும். ஆனா அந்த ஆர்டர் எப்படி வருதுன்னு நல்லா கவனிங்க. இருக்கிறவர், இருந்தவர், இந்த 2 விஷயத்தையே நாம தெரிஞ்சுக்கிட்டாலே யாகுஷா மசீஹ யாருன்னு நம்மளால சொல்லிட முடியும். என்ன இருக்கு இதுல? இருக்கிறவர். இருக்கிறவர் யார்? இருக்கிறவர்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதே போல என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். யாகுவா தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவன். ஐ திங்க் அது டியூட்ரோனாமி, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Deuteronomy chapter 32 verse 40. இது என்ன சொல்லுகிறதுன்னா,
நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்றேன். இப்போ அந்த இருக்கிறவர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதா? அப்ப இருக்கிறவர் அப்படின்னா இங்க இருக்கிறவர் அப்படின்னு யார சொல்லுது? நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர்னு யார சொல்லுது? யாகுவாவை சொல்லுது. அப்ப அங்க இருக்கிறவர்னு சொன்னவர் யாரு? இதுதான் யாகுஷுவா மசிகாவை பற்றியுள்ள வெளிப்பாடு. அப்ப இந்த இருக்கிறவர் என்பவர் யார்? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அதனாலதான் அது ஃபர்ஸ்ட் வந்திருக்குது, இருந்தவர்ங்கிறது ரெண்டாவது வருது. அப்போ என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், அடுத்தது இருந்தவர் என்று சொன்னால் மாமிசத்தில் கொஞ்ச காலம் இருந்தவர். மாமிசத்தில் கொஞ்ச காலம் இருந்தவர். அப்போ அந்த மாமிசத்தில் கொஞ்ச காலம் இருந்தவர் யார்? யாகுவா தான் மாமிசத்தில் என்ன செஞ்சாரு? யாகுஷுவா மசிகாவாக கொஞ்ச நாள் இருந்தார். இது தெளிவாச்சுன்னா கை தூக்குங்க பார்க்கலாம். தெளிவாச்சா? குட். அப்போ அதனாலதான் இந்த வசனத்துல இப்படி எழுதியிருக்கிறது, இருக்கிறவரும் இருந்தவரும். சரியா? இனி வருகிறவருமான, அப்ப வருகிறவர் கூட யார் தான்? யாகுவா தான். சரியா? வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 ஆவிகள் அங்க இருக்கிறது. இந்த சிங்காசனமும் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும். பரலோகத்துல எத்தனை சிங்காசனம் இருக்கு? ஒரே சிங்காசனம், ஒரே ஒரு சிங்காசனம். அங்க 3-4 சிங்காசனம் எல்லாம் கிடையாது. இங்க இதே பெங்களூர்ல தான் ஒரு முறை ஒரு மீட்டிங், இவரு பிரதர் குழந்தை சாமி வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார். பெர்க்மன்ஸனுடைய அசோசியேட் குழந்தை சாமி வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார், ஜீவன் பீமா நகர்ல நடத்தினார். அப்போ அவர் கூட ஒரு இங்கிலீஷ்காரர் வந்திருந்தார், வெள்ளைக்காரர், எந்த நாட்டுக்காரரோ அவர் தெரியல. அப்போ எல்லாரும் தேவனை பாடி துதிச்சிட்டு இருக்கிறாங்க, நல்ல பாட்டு பாடி ஆடி துதிச்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த வெள்ளைக்காரரு எழும்புறாரு. எழும்பி சொல்றாரு, இப்போது எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு. அந்த தரிசனத்துல பரலோகத்துல 3 சிம்மாசனங்கள் போட்டிருக்குது. நடு சிம்மாசனத்துல பிதா உட்கார்ந்து இருக்கிறாரு, வலது பக்கத்துல குமாரன் உட்கார்ந்து இருக்கிறாரு, இடது பக்கத்துல பரிசுத்தாவி உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொன்னார். அந்த நிமிஷமே நானும் என் கூட வந்திருந்த 3-4 பேரு எல்லாருமா அந்த நிமிஷமே அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா இப்ப நமக்கு கிளியரா தெரியும் இது ஒரு பொய்யான தரிசனம். இப்படி ஒரு தரிசனம் கிடையாது. பரலோகத்துல 3 சிங்காசனங்கள் இருக்கிற வார்த்தையே வேதத்துல கிடையாது. அப்ப இவர் அப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகி போச்சு. சரி, இவ்வளவு நேரம் இந்த இடத்துல நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ அவங்க ஜனங்கள் எவ்வளவுதான் பாடி துதிச்சாலும், அந்நிய பாஷை தீர்க்க தரிசனங்கள்ல அவங்க இருந்தாலும், தேவன் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை நமக்கு வெளிப்படுத்திடுறார். நமக்கு தெரிஞ்சிருது. பாரு, நீ நிக்கிற இடம் சரியில்லை, இவங்க திரித்துவக்காரங்க, திரித்துவ தத்துவத்தை. அப்ப திரித்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு போவாங்கன்னு பாருங்க. அவ்வளவு கூட்டத்துக்குள்ள திடீர்னு எந்திரிச்சு ஒரு வெள்ளைக்காரர் சொல்றாரு, ஒரு மிஷினரி சொல்றாரு, நான் பரலோகத்தில் இப்படி பார்த்தேன்னா அந்த அப்பாவி ஜனங்கள் அதை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? எல்லா ஜனங்களும் அதை நம்புவாங்க. அப்ப இந்த மாதிரி ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். சரி, அப்போ அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது, இந்த சிங்காசனம் எந்த சிங்காசனம்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோமே, உசியா ராஜா மரணம் அடைந்த நாளிலே தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனம் தான் இந்த சிங்காசனம்.
பரலோகத்தில் இருக்கிறதான இந்த சிங்காசனம். சோ இந்த சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி எப்படி இருக்குது? 7 ஆவிகள் அங்க இருக்கிறது. நாம சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம ஒரு காரியத்தை ஞாபகம் வைக்கணும். நாம ஒரு பாட்டு பாடுறோம். இந்த என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா? அந்த பாட்டுல ஒரு கவி இப்படி வரும்: ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே, வாஞ்சையுள்ள இருதயங்களின் ஆத்துமாவில் வார்த்தையாலே பேசுகின்ற தேவன் இவர். அந்த பாட்டுல ஒரு கவி வரும். இதெல்லாம் திருத்துவக்காரங்க எழுதின பாட்டு தான். அவங்கள தெரியாமலே உண்மையை எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல நம்ம உண்மையை எழுதுறோம், சத்தியத்தை எழுதுறோம்னு தெரியல அவங்களுக்கு. அப்போ ஆவியான தேவனுக்கு என்ன இல்ல? ரூபம் இல்ல. அப்ப சிங்காசனத்துல யார் வீற்றிருக்காங்க? அல்லது அந்த சிங்காசனம் தான் எப்படிப்பட்ட சிங்காசனம்? ஒரு மனிதர்கள் உட்கார்ந்து எந்திக்கிறது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற சோஃபா மாதிரியா? அல்லது அந்த சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குன்னா அது எங்க இருக்குது? ஆமென். அது எங்க இருக்குது? நம்முடைய மைண்ட்ல இருக்குது. அந்த சிங்காசனம் எங்க இருக்கு? நம்முடைய மைண்ட்ல. நம்ம தான் அவரை உயர்த்தி வைக்கிறோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவரை வைத்திருக்கிறது நாம தான் வச்சிருக்கிறோம். நமக்குள்ளதான் அவர் இருக்கிறார் இல்லையா? சரி. அப்ப அவருக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள், இந்த 7 ஆவிகளை குறித்து இந்த அதிகாரம் முடிவுல, இந்த 1ஆம் அதிகாரம் முடிவுல நம்ம இந்த 7 ஆவிகளை குறித்து பார்ப்போம். சரி. உண்மையுள்ள சாட்சியும் இப்ப இருந்தவரை பற்றி வருது. இப்ப இதுவரைக்கும் இந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், அவரை சுற்றி இருக்கிற 7 ஆவிலாம் இருக்கிறவரை பற்றி பார்த்தோம். இப்ப இருந்தவரை பற்றி வருகிறது. உண்மையுள்ள சாட்சியும். ஏன்னா அவர் பூமியில் வாழ்ந்த நாட்கள் என்ன சொன்னாரு? என்னிலே பாவம் உண்டென்று யார் உங்களில் சொல்ல முடியும் அப்படின்னார். அப்ப அவரு கடைசி மரண பரியந்தமும் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராய் இருந்தார். அப்போ உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளுடைய காலத்துல கூட தீர்க்கதரிசிகள் அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்காங்களே இல்லையா? அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. இது சாமுவேல் தீர்க்கதரிசி அல்லது எலியா, எலிசா, இவங்க எல்லாருமே அநேகர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தவர்கள் தானே. அதே போல யாகுஷுவா என்ன பண்ணாரு? அவர் ஊழிய காலத்துல அநேகரை உயிரோடு எழுப்பினார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்ச விஷயம் என்ன? லாசரு 4 நாள் ஆன பிறகு என்ன பண்ணாரு? அவரை உயிரோடு எழுப்பினார். ஆனா அப்ப அவரெல்லாம் முதற் பலன் இல்லையா? யாகுஷோவுக்கு முன்னாலே அவங்க எல்லாம் உயிர் தெழுந்துட்டாங்களா? அப்ப அவங்க எல்லாம் முதற் பலன் கிடையாதா? சரி. அடுத்து யாரு? சீஷர்கள் பேதுருவும் ஒருத்தர் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பினார். பவுல் உயிரோடு எழுப்பினார். இப்படி மாடியிலிருந்து விழுந்து செத்து போன ஒருத்தரை சவுல் என்ன செஞ்சார்? உயிரோட எழுப்பினார். தொற்கால் அப்படிங்கிறதான ஒரு சீசிய பேதுரு உயிரோடு எழுப்பினார். அப்போ அது எப்படி யாகுஷுவா மட்டும் முதற் பலன் ஆனார்? அப்போ முதற் பலன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க முதற் காணிக்கையை அதாவது முதல் காணிக்கை, முதல் வருமானம், அல்லது உங்க வீட்டுல பழுக்கிற பழங்கள்ல முதல் பழம். நம்ம முன்னால செஞ்சிருப்போம் தெரியுமா? வீட்டுல நீங்க செஞ்சீங்களா என்னமோ தெரியாது. கோழி முட்டைகள்ல முதல் கோழி முட்டையை கொண்டு அங்க நம்ம சர்ச்சில் கொடுத்துருவோம். இங்க சிஎஸ்ஐல எல்லாம் அப்படி ஒரு பழக்கம் உண்டு. இப்படி ஏன்னா முதற் பலன் அப்படிங்கிறத எல்லாரும் இப்படி நினைச்சுக்கிடுறாங்க. உண்மையில முதற் பலன் என்று சொன்னால் இருப்பதிலேயே சிறந்தது, இருப்பதுல சிறந்தது.
அப்ப அநேகர் உயிர் தெழுந்திருக்கிறாங்க. அவர்கள் உயிர் தெழுந்ததுல எல்லாம் ஒரு பெரிய நோக்கம் இல்லை. அவங்க திரும்ப என்ன செஞ்சாங்க? மரித்து போனாங்க. ஆனா இவர் உயிர் தெழும்பது இனிமேல் ஒரு காலம் மரிக்காமல் இருப்பதற்காக, என்றென்றைக்கும் ஜீவித்து இருப்பதற்காக இவர் உயிர் தெழுந்தார். ஆகையினால தான் இவருடைய உயிர் தெழுதல் முதற் பலனாக கருதப்படுது. இல்ல, நம்ம கிட்ட இந்த கேள்வியை கேட்பாங்க, ஏன் நிறைய பேர் உயிர் தெழுந்தாங்க, இவர் எப்படி முதற் பலன்? இப்ப புரியுதா எதற்காக இவரை முதற் பலன் சொல்றோம் அப்படின்னு? சரி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய யாகுஷுவா மசீகாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. இப்போ அது ஏன் நம்மில் அன்பு கூர்ந்து? நம்மில் அன்பு கூர்ந்து என்கிறதான அந்த வார்த்தைக்கு இப்ப யாகுஷுவா சிலுவை மரணம் மரிப்பதற்கு முன்பாக அவருக்கு வாய்ப்பு இருந்தது. வேண்டுமானால் இந்த மரணத்திலிருந்து அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? தப்பித்திருக்கலாம். ஏன்? யாகுஷுவாவே அப்படி ஒரு ஜெபம் பண்றார், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுதுன்னு ஜெபிக்கிறார். இப்ப நாம இப்படி ஜெபிச்சா நாம என்ன எதிர்பார்ப்போம்? சரி, இந்த பாத்திரத்தை நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாரு? எடுத்து போட்டுருவாரு. ஏன்னா நான் தான் உம்முடைய சித்தம்னு சொல்லிட்டேன்ல, அதனால எடுத்து போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா எடுத்து போடப்பட்டுச்சா? எடுத்து போடப்படல. இப்ப யாகுஷோட ஜெபத்துக்கு பதில் கிடைச்சுதா? இல்ல. ஆனா அவர் என்ன சொன்னாரு? உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுதுன்னு சொன்னார். அப்ப தேவனுடைய திட்டத்துக்கு, தீர்மானத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் தன்னுடைய சரீர பாடுகளில் இருந்து கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளும் வராம இருக்கல. ஏன்னா அது அவ்வளவு வேதனை நிறைந்ததான ஒரு மரணம். சரியா? அப்போ ஆனாலும் அவர் என்ன செய்தாரா? சிலுவையின் மரண பரியந்தம் உண்மையுள்ளவராய் இருந்தார். தன்னை பூரணமாக அவர் அர்ப்பணித்தார். ஆகையினால எதனால அப்படி செய்தாரு? நம்மேல் வைத்த அன்பினால அப்படி செய்தார். ஏன்னா வேதம் அதை அப்படித்தான் சொல்லுது. தேவன் நம்மேல வைத்த அன்பினால தான் அவ்வளவு கொடிதான மரணத்தையும் அவர் கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்றினார். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நாம இதை வாசிக்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 6. அன்றியும் ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 6, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் மர்ஷிகா அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் மர்ஷிகா நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எதுக்காக மரித்தாரா? அன்பினால. தேவன் நம்மேல் வைத்த அன்பினால தான் அந்த மரண கொடூரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த வேதனையை அவர் சகித்து விட்டார். சரி, தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்கள் அதாவது பாவங்கள் நீங்க நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை
ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மளை என்ன பண்ணிட்டார் அவரு? ஒண்ணுல ஆசாரியர் ஆக்கி இருக்கணும் அல்லது ராஜாவாக்கி இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு ராஜாங்கிற பட்டத்தையும் ஆசாரியன்கிற பட்டத்தையும் சேர்த்து நமக்கு கொடுத்தார். இப்போ தாவீது ராஜாவா இருந்தார், ஆனா ஆசாரியனா இருக்கல. சவுல் ராஜாவாக இருந்தார், ஆசாரியனாக இருக்கல. உசியா ராஜா ஆசாரியனாக ராஜாவாக இருந்தாரு, ஆனா ஒரு நேரத்துல அங்க பலி செலுத்த ஆசாரியன் வர்றதுக்கு லேட்டான உடனே இவர் எழுந்து போய் அந்த வேலையை செய்ய தொடங்கினார். அப்ப சுற்றி இருந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? ராஜா, நீர் ராஜாவானா ராஜாக்குரிய வேலை மட்டும் போறோம், ஆசாரியனுடைய வேலை உமக்குரியது இல்லை, நீர் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் துணிந்து போய் என்ன செய்தாரு? துணிந்து போய் அந்த வேலையை செய்தார். செய்ததுனால என்னாச்சு? தேவன் அவனை அடித்தாரு, அவருடைய நெற்றியில குஷ்டம் வந்துச்சு. அப்ப நீ ராஜாவா அழைக்கப்பட்டா நீ ராஜாவுடைய வேலையை செய்ய, ஆசாரியனா அழைக்கப்பட்டா ஆசாரியனுடைய வேலையை செய். ரெண்டு வேலையும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஆனா யாகுஷுவா நமக்கு என்ன பண்ணினார்? இதை சொல்லி உங்களுக்கு சொன்னாதான் அது புரியும். பாருங்க, யாகுஷுவா அவருடைய இரத்தத்தினால நம்ம பாவங்களற நம்மை கழுவி நம்மை வெறும் ஆசாரியனாக மாற்றாதபடிக்கு ராஜரீக ஆசாரிய பதவியை நமக்கு தந்திருக்கிறார். இப்ப நீங்க ராஜாக்களும் ஆசாரியர்களும் ரெண்டு பதவியும் நமக்கே என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்குது. ஒரு காலத்துல ராஜா ஆசாரியன் வேலை செஞ்சா தேவன் அவனை அடித்தார். ஆனா இன்னைக்கு நமக்கு ரெண்டு பதவியும் சேர்ந்து கிடைச்சிருக்குது. நம்மளை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் மாற்றி இருக்கிறார். ஒரு பாட்டுல கூட பெர்க்மன்ஸ் பாடுவார, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. எந்த தொடக்கம் எனக்கு மறந்து போச்சு. ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. அன்பே அன்பேன்னு ஆரம்பிக்க நினைக்கிறேன். அன்பே கல்வாரி அன்பே. அந்த பாட்டுல இப்படி ஒரு வரி வரும். அப்ப ஏன் பெர்க்மன்ஸ் அதை பாடினார்னா இந்த வசனத்தினுடைய அடிப்படையில தான். அவர் நம்மை வெறும் ஆசாரியர்களாக மற்றும் அதாவது ஊழியக்காரர்களாக மட்டும் மாற்றவில்லை, நம்ம எதுவாக மாற்றினார்? ராஜாக்களாகவும் மாற்றினார். சரி, இதே விஷயத்த வேற யாராவது செஞ்சாங்களா? இதுக்கு முன்னால வேற யாராவது ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் இருந்தார்களா? யாருக்காவது கவனம் வருதா? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். ஜோரா சொல்லுங்க. தானியல் பிரதர் இல்ல. யாரு? யாகுஷ்வா. ஓகே, யாகுஷ்வா சரியான ஆன்சர். அதுக்கு முன்னால மோசே. மோசே மெல்கிசேதேக். கரெக்ட், மெல்கிசேதேக். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படிதான் யாகுஷ்வாவும் ராஜாவும் ஆசாரியனும் ஆகிறார். புரியுதா? அதே வழியில தான் நாம ராஜாக்களும் ஆசாரியர்கள் ஆகிறோம். நாம லேவியர் வழியில ஆசாரியர்கள் ஆகல.
நம்முடைய ஆசாரியத்துவம் லேவியர்கள் வழியில் கிடையாது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நம்ம ஆசாரியராகும். அப்ப நம்ம ஆசாரியத்துவத்துக்கும் பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்துக்கும் இதான் வித்தியாசம். அவர்கள் ஆசாரியர்களானால் ஆசாரியர்கள் மட்டுமே, ராஜாக்களானால் ராஜாக்கள் மட்டுமே. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வரும்போது மட்டும்தான் நாம் ரெண்டுமாக ஆகிறோம். ராஜாக்களும் ஆகிறோம், ஆசாரியர்களும் ஆகிறோம். சரி, அதாவது நான் ஏன் இதை உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வசனத்திலையும் அவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல ஒவ்வொரு வசனத்திலையும் இந்த மாதிரி ரகசியங்கள் அடங்கி இருக்கு. அதனாலதான் அதுல போட்டிருக்கு, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சரி, இப்போ இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். அப்ப இந்த கடைசி காலத்துல அவர் வெளிப்படும் பொழுது மேகங்களுடனே வருகிறார். அப்ப ஏன் அவர் மேகத்தோட வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மேகம் இந்த பூமிக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இந்த பூமியை விட்டு நம்ம தாண்டி போயிட்டோம்னா அங்க என்ன இல்லை, மேகம் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் பூமியை தாண்டினா மேகம் கிடையாது? ஆமா, பூமியை தாண்டினா மேகம் கிடையாது. அப்போ இவர் எங்க இருந்து வர்றாரு? பலரும் சொல்றது என்ன, இந்த பூமியை தாண்டி பல கோடி மைல்கள் தாண்டி அங்க பரலோக ராஜ்யம் இருக்கு, அங்க இருந்து அவர் வர்றாரு அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றான், இல்லையா? இப்ப கொலோசியர்ல சவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது கூட அப்படி என்ன சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராகிய யாகுஷுவா வருவதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உடனே எல்லாரும் மனசுலயும் வர்றது என்ன, எங்கேயோ பல கோடி மைல் தூரத்தில் அவர் இருக்கிறாரு, அங்கே இருந்து வர்றாரு. உண்மையில அவர் எங்க இருந்து வர்றாரு? நமக்குள்ள இருந்துதான் அவர் என்ன செய்யணும், வரணும். அப்ப மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னா, அது இந்த இந்து புராணங்கள்ல எல்லாம் சொன்ன மாதிரி அவங்க மேகத்தை வாகனமாக்கி, இல்லையா? வருண பகவான் தானே மேகம். அப்போ இதெல்லாம் அங்க உள்ள கதைகள். அப்போ இந்த மேகங்களுடனே வருகிறார் என்பதனுடைய உண்மையான விளக்கம் ஜனங்களுக்கு தெரியாத காரணத்தினால பலரும் பலவிதமான மேகம் சூழ வருவார். எதுக்குயா மேகம் அவருக்கு? எதுக்கு மேகம்? ஏன்னா மேகம் சூழ்ந்திருந்தா இவ்வளவு ஜோரா பிரகாசிக்கிற சூரியனை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது போல சந்தேக மேகம், குழப்ப மேகம், இதெல்லாம் சூழ்ந்திருக்கும் போது அவருடைய வருகை வந்துவிட்டது என்று சொன்னா ஜனங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப புரியுதா உங்களுக்கு மேகம் என்னன்னு? இந்த மேகங்கிறது என்ன? குழப்பம், ஜனங்கள் மத்தியில வருகிற குழப்பம். ஆகையினால இப்ப சொல்லுங்கப்பா, வந்துட்டாரா வரலையா கேட்பாங்கல்ல நம்ம கிட்ட. யாகுஷுவட்ட கேள்வி கேட்டாங்க, நேரடியா கேட்டாங்க, ஐயா நீர் உண்மையிலேயே மேசியா தானா இல்லையா, எங்களுக்கு சொல்லும், ஏன் எங்களை இப்படி குழப்புகிறீர் கேட்டாங்களா? அந்த குழப்பம் தான் இந்த மேகம். புரியுதா? அந்த குழப்பம் தான். அப்போ நேரடியா உருவத்துல நான் தான் மேசியான்னு சொன்ன பிறகு கூட அந்த ஜனங்களுக்கு குழப்பம் நீங்கல. இப்ப இந்த குழப்பம் நீங்காதவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப யாகுஷுவா வந்தாரு, உலகத்துல வந்தாரு, வந்துட்டு நான் தான் மேசியா அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாங்க,
நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளல. இப்ப இந்த ஏற்றுக்கொள்ளாதவங்க வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு சொல்றீங்க? வீட்டுல அதே போல அவங்க எல்லாம் கூடி வர்ற இடங்கள்ல என்ன நடந்திருக்கும்? அதாவது அவங்க வீட்டுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஏன் சொல்லுங்க? ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, இவர் தான் சொல்லுவாங்க, இவர் இப்படியா இருப்பாரு, அவர் அப்படியா இருப்பாரு, அவர் இங்க இருந்தா வருவாரு, யோசேப்பு வீட்டுல இருந்தா பிறப்பாரு, அவர் அங்க இருந்து பிறப்பாரு. இப்படி பலவிதமான குழப்பங்கள்ல ஒரு முடிவுக்கு வர முடியாதபடிக்கு என்ன செய்வாங்க? புலம்புவாங்க. இது சாதாரண குடும்பங்கள் மத்தியில மட்டும் நடக்கல. அன்னைக்கு எங்க நடந்துச்சுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம், ஜான் த காஸ்பல் சாப்டர் 3. யோவான் 3ஆம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனம் பாருங்க. 1-2 வாசிக்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே யாகுஷ்வாவினிடத்தில் வந்து, ரபாய், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இப்ப நிக்கதேமு மட்டும் இல்ல, அந்த தேவாலயத்தில் இருந்த அநேகர் இதை அறிந்திருக்கிறார்கள். எதை அறிஞ்சிருக்கிறாங்க? இங்க கவனிங்க, நீங்க எதை வேற எதை கவனிச்சிட்டு இருக்கிறீங்க? எதை அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க? அவர் நிக்கதேமு சொல்றாருல, எங்களுக்கு இது தெரியும் அப்படின்ற என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்க தேவனால வந்தவர், அனுப்பப்பட்டவர். யாகுஷுவா தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப இவங்க யாகுஷுவா தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிந்திருந்தால் அவங்க எல்லாம் வெளிப்படையா வந்து யாகுஷுவாவை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல, ஏற்றுக்கொள்ளல. நிக்கதேமு கூட அந்த கூட்டத்தை சேர்ந்தவரா இருந்தும் ரகசியமா யாகுஷுவாட்ட வர்றார். ராத்திரியில ரகசியமா யாகுஷுவாட்ட வந்துதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. வசனம் சொல்லுது பாருங்க, ராக்காலத்திலே வந்தார் அப்படின்னு. 2ஆம் வசன தொடக்கத்தில் அப்படிதான் சொல்லுது. ராக்காலத்தில் வந்தார், வந்துட்டு நாங்க எல்லாம் நம்புறோம் அப்படிங்கிறார். ஏன்னா யாகுஷுவா ஒரு மேகத்துலதான் வந்திருந்தாரு. அதனால இவங்களுக்கு தெளிவான காட்சி இல்லை. யாகுஷுவாவை பற்றி தெளிவான காட்சி இல்லை. இப்ப இந்த தெளிவான காட்சி இவர்களுக்குள் இல்லாததுனால இப்ப நம்புறோம்னு சொல்றாங்கல்ல, நம்புறவங்க எல்லாம் அங்க உட்காந்து கூட்டத்துல உட்காந்து என்ன பேசுவாங்க? இவராத்தான் இருக்கும். இன்னொருத்தர் சொல்ற, இல்லப்பா அது இருக்காதுப்பா. இப்ப இவங்களுக்குள்ள என்ன நடக்குது? புலம்பல் நடக்கிறது. இவங்களுக்குள்ள என்ன, ஒருவேளை அவரை இருந்துட்டா என்னப்பா செய்யறது? அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லவே இல்லை, கிடையாது. அப்ப இவங்க மத்தியில புலம்பல் வருகிறது, அழுது புலம்புகிறார்கள். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். காண்பார்கள் என்பதுதான் உண்மையை தவிர கண்டு அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுவார்கள் என்பது இல்லை. கவனிக்கிறீங்களா? இதுல காண்பார்கள், அவங்க கண்ணெல்லாம் காணும். ஆனா யாரும் அவரை என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப இந்த கடைசி காலத்துல இது இப்படித்தான் நடக்க போகிறது. இப்படி நடக்க போகிறதுனால அவங்களுக்கு மத்தியில புலம்பல் வரும். ஏன் புலம்பல் வருது? தெளிவான ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாதபடிக்கு அவங்களுக்குள்ள புலம்பல் வரும். ஒரே கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள. இப்ப நாம போய் வேத வாக்கியத்தை எடுத்து வெளிப்படுத்தி காட்டி கொடுக்கும் போது ஆமா கரெக்டா தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச தூரம் அங்க போய் வேற யார்கிட்ட கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரே குழப்பத்துக்குள்ள ஆயிடுவாங்க. சரி,
சோ இதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். ஏன்னா இந்த குத்தினவர்கள் அப்படின்னு சொல்லும் போது யாகுஷுவாவை குத்தினது எத்தனை பேரு? ஒரே ஒரு ஆளுதான். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? குத்தினவர்கள் காண்பார்கள் அப்படின்னு. சரி, குத்தினவர்கள் காண்பார்கள்னா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காங்களா? 2000 வருஷமா அவங்க யாரும் உயிரோட இல்லை. சரி, குத்தினவர்கள்னா சிலுவையில் அடித்தவர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கலாம். ஆனா அவங்க யாரும் இப்ப என்ன இல்லை? உயிரோட இல்லை. அப்ப குத்தினவர்கள் காண்பார்கள்னா இன்றைக்கு வார்த்தையை மறுதலிக்கிறவர்கள், இன்றைக்கு வெளிப்படுகிறதான சத்தியத்தை மறுதலிக்கிற ஜனங்கள் அவரை காண்பார்கள், ஆனால் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல யாகுஷோ உயிர் தெழுந்தார் இல்லையா? 27:56 பார்த்தோம்னா, ஐம்பத்தி 52-53 Matthew 27 verses 52 and 53. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்ப அநேகருக்கு காணப்பட்டார்களே ஒழிய யாரும் என்ன செய்யல? அவர் இன்னாரு, அவர் கூட இருக்கிறவங்க இன்னாருன்னு யாரும் என்ன செய்யல? அறிந்து கொள்ளல. அப்ப காண்பது வேற, அறிந்து கொள்வது வேற. அப்போ யாரும் அவரை என்ன செய்யல? உண்மையாக இவர் யாருன்னு தெரிந்து யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளல, அறிந்து கொள்ளல. சரி, 8ஆம் வசனம் திரும்பவும் அதே தான் வருது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள யாகுவா அப்படின்னு வருது. அப்ப இந்த யாகுவா, யாகுஷுவா, சில சர்வ வல்லமையுள்ள யாகுஷுவா. இந்த யாகுஷுவா யாரு? சர்வ வல்லமை உள்ளவர், வெறும் வல்லமை உள்ளவர் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். ஜெகோவாஸ் விட்னஸ் நம்மளை பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? யாகுஷுவா பற்றி விளக்கம் கேட்டவங்க என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, யாகுஷுவா வந்து வல்லமையுள்ள தேவன், யாகுவா வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப யாகுஷுவா வல்லமையுள்ள தேவன் எங்க இருக்கு? வசனத்துல இருக்கா? யாகுஷுவா வல்லமையுள்ள தேவன்கிறது வசனத்துல இருக்கா? ஆனா ஜெகோவா விட்னஸ் வந்து சொல்லுவாங்க வசனத்துல இருக்கு. எங்க இருக்கு? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்கு. ஐசாயா chapter 9 verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சோ அவங்க இந்த வசனத்தை எடுத்து நம்மளை வாசிக்க வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? யாகுஷுவா வந்து வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் பைபிள்ல எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஏன் பைபிள்ல எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? அவங்க அப்படி சொல்றதுக்கு காரணமே நம்ம மேல உள்ள நம்பிக்கை தான். ஏன்? நாம பைபிளை புரட்டி என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். அப்ப அந்த நம்பிக்கை நம்ம மேல அவங்களுக்கு இருக்கிறதுனால பாருங்க, வல்லமுள்ள தேவன் இருக்கு பைபிள்ல, சர்வ வல்லமுள்ள தேவன் யாகுஷுவான்னு கிடையவே கிடையாது வசனம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாம அப்படியா அப்படின்னு கேட்டு உடனே அவங்க பின்னால போயிடுவோம். பாரு, இவங்க தான் சத்தியத்தை சொல்றவங்க அப்படின்னு. அப்போ
யாகுஷுவா சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு நிரூபிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். நான் தான் துவக்கம், நான் தான் முடிவு. சரி, உங்கள் சகோதரனும் 9ஆம் வசனம், ரெவலேஷன் 1:9, உங்கள் சகோதரனும் யாகுஷுவா மசிகாவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் யாகுஷுவா மசிகாவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இப்ப யோவான் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்ப அவர் யாரு? நமக்கு சகோதரன் இல்லையா? உங்கள் சகோதரன். இப்போ இவரு சகோதரன்னா மரியாள் யாரு? சகோதரி தானே. மரியாள் நமக்கு யாரு? சகோதரி. நான் ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். நீங்க ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது இதெல்லாம் என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு. அப்போ இவர் யோவான் சகோதரன், யோவானுக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க. அப்ப அவங்க யாரு? அவங்களும் சகோதரி. அந்த சகோதரிங்கிறது ஓகே, யோவான்ல இருக்குது. யோவானுடைய நிருபத்துல சரி, அது பிறகு வாசிக்கலாம். யோவானுடைய நிருபத்துல 1-2 வசனங்கள். ரெண்டாவது செகண்ட் எபிஸ்டல். உங்கள் சகோதரனும் யாகுஷுவா மசிகாவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான் எதற்காக பத்மு தீவில் இருந்தேன்னு காரணத்தை சொல்றாருங்க. எதற்காக பத்மு தீவில் இருந்தாரா? தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் யாகுஷுவா மசிகாவை பற்றிய சாட்சி நிமித்தமும். இதுல வார்த்தைக்காக நின்றதுனால அவர் பத்ம தீவுக்கு போன காரணம் என்ன? 2 காரணங்கள். ஒண்ணு என்ன? வார்த்தைக்காக நின்றதுனால. ரெண்டாவது யாகுஷுவா மசிகாவை பற்றி சாட்சி. ஏன்னா அந்த காலத்துல அப்போஸ்தலர்களுக்கு இருந்த மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? நீங்க ஆராதிச்சுட்டு போங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா யாகுஷுவா மசிகா என்கிற நாமத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன் யாகுஷுவா மசிகாவுடைய நாமத்தை சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்னு சொன்னா, அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் சேர்ந்து தானே யாகுஷுவா மசிகாவை சிலுவையில் அடித்தாங்க. இப்ப இவங்க யாகுஷுவா மசிகா அவருடைய நாமத்தை பற்றி சொல்லும் போது அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், அவர் உண்மையுள்ள தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட காரியங்களை இவங்க சொல்லும் பொழுது அவரை சிலுவையில் அடித்தவர்கள் குற்றவாளிகள் ஆகிறாங்க. இவருடைய வார்த்தை நிமித்தம் அவங்க குற்றவாளி ஆகிறாங்க. அப்ப நீங்க எங்களை குற்றப்படுத்துறீங்களே, நீங்க இப்படி குற்றப்படுத்த கூடாது. அவர் உயிர் தெழுந்தாருன்னு யாருக்கு தெரியும்? அவரு தப்பு பண்ணாரு, செத்து போனார், அவ்வளவுதான். நீங்க ஏன் எங்களை குற்றவாளிகள் ஆக்குறீங்க? எங்க மேல பழியை ஏன் போடுறீங்க? அப்படிங்கிறது தான் அவங்க சீஷர்களுக்கு விரோதமாக வைத்த குற்றச்சாட்டு. அப்ப அதனால தான் இந்த யோவானை என்ன பண்ணாங்க? கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள அவரை போட்டாங்க, ஃப்ரை பண்றது. ஒரு கணக்கு சொல்லுகிறது 24 hours அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள அவர் இருந்தாராம். கடைசியில தீயெல்லாம் அணைச்ச பிறகு சாதாரணமா எந்திரிச்சு வெளியே வர்றாரு.
அப்ப இவங்களை என்ன செய்ய முடியல? சாட்சின்னு யாகுஷா மசிகாவினுடைய சாட்சியினாலதான் தூக்கி உள்ள போட்டாங்க. அங்கேயும் இவர் ஜீவனோட வந்துட்டாரு. இப்ப இவரை ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன பண்ணலாம்? சரி, இவன் இங்க இருந்தா தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணுவான், பேசாம நாடு கடத்திடுவோம், பேசாம நாடு கடத்திடுவோம். அப்ப எங்க கொண்டு போட்டாங்க? பத்மு தீவில் கொண்டு போட்டாங்க. இப்ப இந்த பத்மு தீவினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, ஒருவர் சாகும் வரைக்கும் அங்கே இருந்து எவ்வளவு நாள் உயிரோடு இருக்காங்களோ இருந்து விடட்டும், ஆனா கடைசியில அவங்க செத்து தான் போனோம். அங்க இருந்து அவங்க தப்பிச்சு வர முடியாது. ஏன்னா அங்க வந்து விஷ பாம்புகளும் தேளுகளும் நிறைந்த இடம். அது சாப்பிடுறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. ஏதோ காட்டுல இருக்கிறத பறிச்சு சாப்பிட்டுட்டு தான் அங்க வாழணும். அப்படி இருக்கக்கூடிய வேளையில கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கிறவங்க அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவாங்க. இந்த நோக்கத்துலதான் யோவான் அங்கே போடப்பட்டார். ஏன்னா அங்க இருந்தா இவன் அந்த நாமத்தை பத்தி இங்க பேச மாட்டான். இப்ப நம்ம கொஞ்ச காலமாக நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இவரை கொண்டு அங்க போட்டாங்க. இந்த பத்மு தீவு என்பது இந்த எபேசு சபை இருக்கிறது அல்லவா? இந்த எபேசு சபை அந்த ஆசியா மைனர்னு சொல்லுவாங்க. அந்த ஆசியா மைனர்ங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான அந்த சபை. அந்த சபையிலிருந்து அந்த சபை கடற்கரையில் இருக்கு. எபேசு சபை வந்து கடற்கரையில் இருக்கு. அந்த சபைக்கு பிறகு தண்ணி தான். இந்த பத்மு தீவுங்கிறது இந்த சபையிலிருந்து நேர 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அங்கிருந்து ஒருவர் நீந்தி கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாது, தப்பித்து வர முடியாது. வந்தா வழியிலே என்ன செஞ்சிருவாங்க, செத்து போயிடுவாங்க. ஆக அப்படி சாகட்டும் என்று கொண்டு விடப்பட்ட இடம்தான் அந்த பத்மு தீவு. பாவம், அந்த பத்மு தீவுல என்ன இல்ல? ஏசி இல்ல. ஏசி ஏசி ஏர் கண்டிஷன். பத்மு தீவுல ஏர் கண்டிஷன் இல்லை. மேக்டொனால்டு, பீட்சா இந்த மாதிரி கடைகள் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு இவங்க அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. எதனால போனாரு? தேவனுடைய வார்த்தை நிமித்தமாகவும் யாகுஷா மசியாவினுடைய சாட்சி நிமித்தமாகும். இப்ப நாம என்ன பண்ணுவோம்? எதுக்குப்பா நமக்கு வம்பு, வாய் மூடிட்டு உட்கார்ந்து இருந்தா ஏதோ கிடைக்கிற கஞ்சியாவது கிடைக்கும், நம்ம குடிச்சிட்டு சும்மா இருக்கலாம்ல. சரி, நேரம் வரும்போது சொல்லிக்கிடுவோம். இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, அதனால என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். எண்ணெய் கொப்பரையில தூக்கி போடுறாங்க, இந்த பாரு பத்மு தீவுல தூக்கி போடுறாங்க, அங்க எதுவுமே கிடையாது இல்லையா? இப்படியெல்லாம் நாம நினைக்கலாம். ஆனா யோவான், நீ எண்ணெய் கொப்பரையில நான் போடு, இல்ல வேற எதுல வேண்டாம் போடு, நான் தேவ வார்த்தை நிமித்தம் நான் கண்டிப்பா சாட்சி சொல்லியே தீருவேன். எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி. நான் ஏன் இப்படி சொன்னேன்னா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே கொஞ்ச நேரம் ஃபேன் எல்லாம் அங்கங்க ஓடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனாலதான் சொன்னாங்க ஏர் கண்டிஷன் எல்லாம் இருக்குல்ல பத்மு தீவுல. இப்ப நாம பத்மு தீவு போறதுக்கு ரெடி தான். ஆனா என்ன இருக்கணும், இல்ல நான் என்ன சொல்றேன், நாமெல்லாம் பத்மு தீவுக்கு போறது ரெடி. ஆனா அங்க கொஞ்சம் ஏர் கண்டிஷன் எல்லாம் வச்சு கொஞ்சம் நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி தந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், அங்க போவோம். வெரி குட். சரி, இப்படியாக தேவ வார்த்தை நிமித்தம் அந்த சாட்சி நிமித்தமாக அவங்க அங்க போய் இருந்தாங்க. இப்ப அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், 10ஆம் வசனம். யாகோவுடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்ப யாகோவுடைய நாள், அது வந்து யாகுஷுவாவுடைய நாள்னு சொல்லலாம். யாகுஷுவாவுடைய வருகை நாள்.
அப்போ அந்த நாளிலே ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு அந்த வசனம் போட்டிருக்குது. உண்மையில எப்படின்னா ஆவிக்குள்ளாக அந்த நாளில் நான் போனேன். எப்படி வரணும்? சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், அது யாக்கோபுடைய நாள்ன்றது பதில் ஓய்வு நாளா எடுத்துக்கலாமா? இல்ல, அது இல்லைங்கிறது தான் இப்ப நான் சொல்ல வரேன். இது கடைசி நாளை குறிக்கிறது, யாகுஷோனுடைய வருகை நாளை குறிக்கிறது. இது ஓய்வு நாள் இல்ல. இப்ப நிறைய பேர் இத ஓய்வு நாள்னு எடுத்துட்டு தான் பேசுறாங்க. இல்ல, ஓய்வு நாள்ல நீ சபைக்கு வந்தா நீ ஆவியில நிறைஞ்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன விதமான ஆவி அந்த ஓய்வு நாள்ல வர்றவங்களுக்கு நிறையுதுன்னு நமக்கு தெரியும். அப்ப இது என்னன்னா ஆவிக்குள்ளாக நான் யாகுஷுவாவுடைய நாளிலே போனேன். இது புரியுதா? பரிசுத்த ஆவியினால நான் எங்க போனேன்? யாகுஷுவாவுடைய நாளுக்குள்ளாக நான் கடந்து போனேன். அதாவது 2000 அவர் தரிசனம் காண்பதற்கு 2000 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும், அவருடைய வருகையின் நாள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் தரிசனத்துல பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்ப ஆவிக்குள்ளாக நான் என்ன பண்ணேன்? அதாவது சரீரத்துல நான் அந்த நாளுக்குள்ள போகல, ஆனா ஆவியில நான் அந்த நாளுக்குள்ள போனேன். இது நல்ல மனசுல பதிச்சுக்கிங்க. ஈஸியா ஜனங்கள் உங்களை ஏமாத்திடுவாங்க இந்த வசனத்தை வச்சுட்டு. சரி, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தம். அப்பொழுது அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். சரி, அப்ப இந்த சபைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை நீ அனுப்பு. அப்ப அவர் என்ன செய்யறாரு? தன்னோட பேசின சத்தத்தை பார்க்கும்படியாக திரும்புகிறார். திரும்பும் போது அவர் பார்த்த காட்சி என்ன? 7 பொன் குத்து விளக்குகள். அந்த 7 பொன் குத்து விளக்குகள்னா அது 7 சபைகளை குறிக்கிறது. இந்த மேலே சொல்லப்பட்ட 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட 7 சபைகள் இருக்கு இல்லையா, இந்த சபைகளுக்கு அடையாளம் தான் இந்த குத்து விளக்குகள். சரி, பொன் குத்து விளக்குகளையும் அந்த குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். பாருங்க, மனுஷகுமாரனை கண்டேன்னு சொல்லல. இத பேசுகிறவர் யாரு? யோவான். யோவானுக்கு மனுஷகுமாரன் நன்றாக தெரியும். இப்போ மனுஷகுமாரனை நான் பார்த்தேன் சொல்லாத பிடிக்க அவர் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். போல. ஆமா, சரி. அப்போ மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன்னா தேவகுமாரனை பார்த்தேன்னு சொல்லலங்க. மனுஷகுமாரன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு விஷயம் புரியும். என்ன புரியும்? மனுஷகுமாரன்னா தீர்க்கதரிசி. மனுஷகுமாரன்னா அப்ப மனுஷகுமாரன் என்ன இருக்கும்? வார்த்தை இருக்கும். வார்த்தைன்னு சொன்னா செய்தி. இப்ப புரியுதா இது? மற்றவர்கள் இந்த வசனத்தை பார்ப்பதிலும் நாம இந்த வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு இந்த வார்த்தை முற்றிலும் வித்தியாசமாகப்படும். அவங்க இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை அப்படின்னு சொல்லிட்டு வாசித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க இதை யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. அது ஏன் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அங்க போட்டிருக்குது அப்படிங்கறத சிந்திக்க மாட்டாங்க. அப்ப இந்த கடைசி காலத்துல இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வருவார். இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வருவார். அந்த தீர்க்கதரிசியினுடைய ரூபம் எப்படி இருக்கும்?
அந்த தீர்க்கதரிசியுடைய ரூபம் எப்படி இருக்குது? 7 குத்து விளக்குகளின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போல உறைந்த மலையை போல வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. இப்போ அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல இருந்தது. இப்போ இந்த காட்சியை பார்க்கிறவர் யாரு? யோவான். யோவானுக்கு யாகுஷுவாவை நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய மார்பில சாய்ந்திருந்தவர். அப்ப யாகுஷுவா வெறும் 33 வயசுதான் அன்னைக்கு யாகுஷுவாவுக்கு. அப்ப இந்த 33 வயசுள்ள ஒரு இளமையுள்ள ஒரு வாலிப மனுஷனைத்தான் அவர் பார்த்தார். அந்த வாலிப மனுஷனைத்தான் அவர் அறிந்திருந்தார். ஆனா இங்க இவர் பார்க்கிற காட்சியில எப்படி இருக்கு? அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல இருக்கிறது, உறைந்த மலையை போல வெண்மையா இருக்கிறது. ஆனா அந்த வயசுல அவருக்கு முடி எப்படி இருந்திருக்கணும்? கருப்பா இருந்திருக்கணும். ஆனா ஏன் இந்த ரூபத்துல வர்றாரு அப்படின்னா, நியாயம் தீர்க்கும்படியாக வருகிறார். அப்ப இவருடைய செய்தி இந்த கடைசி நாட்களில உலகத்தை நியாயம் தீர்க்கும், நியாய தீர்ப்பின் செய்தியாக இந்த செய்தி இருக்கும். ஆகையினால தான் இந்த பிரிட்டிஷ் ஜட்ஜஸ், நீங்க படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த ஜட்ஜஸ் வரும்போது ஆமா இந்த விக் வச்சுட்டு இப்படி இந்த கரலாக தொங்க விட்டுட்டு தாடியெல்லாம் வச்ச மாதிரி வச்சுட்டு அந்த வெள்ளை கலர்ல அவங்க முடி என்ன கலரா இருந்தாலும் இந்த விக்கை வந்து அப்படி தூக்கி வச்சுட்டு வருவாங்க ஜட்ஜ்மெண்ட் சீட்ல வந்து உட்கார்றதுக்கு முன்னால. அப்ப எதுக்கு வர்றாங்க? அவங்க நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக சீட்ல வந்து உட்காரும் போது அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸோட வந்து உட்காருவாங்க. அதுல அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. ஒருத்தருடைய கண் அக்கினி ஜுவாலை போல எப்போ மாறும்? சந்தோஷமா இருக்கும் போது அப்படி மாறும், அப்படிதானே? கோபமா இருந்தா அவங்க கண்ணுல இருந்து அக்கினி வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் நாம. அப்ப அந்த இடத்துல அவர் அன்பானவரா வரல, ஆக்ரோஷமா கோபத்தோட அங்க வர்றார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது. ஏன்னா நியாய தீர்ப்புன்னு சொல்லும் போது அந்த கோபத்துலதான் அவர் என்ன செய்யறாரு? நியாய தீர்ப்பு கொடுக்க வர்றார். இவ்வளவு காலம் உங்களுக்காக நான் பொறுமையோடு இருந்தேனே, எத்தனை தடவை உங்களுக்கு மன்னித்தேன், எவ்வளவு தூரம் என்னுடைய தாசர்கள் அனுப்பி நான் உங்களுக்கு வார்த்தையை சொன்னேன், நீங்க கேட்கலையே. இப்ப இனி வாய்ப்பு இல்லை, கிருபையின் காலம் முடிந்தது, இப்ப நியாய தீர்ப்பின் காலம் வந்து விட்டது, இப்ப மன்னிப்புக்கு இடமே கிடையாது. என் பிள்ளைகளை நீங்க எப்படியெல்லாம் உபத்திரவப்படுத்தினீங்க, அதை எல்லாவற்றையும் அவர் கணக்கில் எடுத்து அவருக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. அந்த கோபத்தோட அவர் பார்க்கிறார். பார்த்து விட்டு அவர் சொல்றாரு, பாருங்க இப்ப இப்படிப்பட்டவராக அவரை பார்க்கிறார். அவரை 15ஆம் வசனம், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய பாதம் எப்படி இருந்துச்சா? உலைக்களத்தில் காய்ந்த, அதாவது வெண்கலம். நான் இதை பத்தி, இந்த வெண்கல சர்ப்பத்தை பத்தி பேசும்போது நான் உங்களோட சொல்லி இருக்கிறேன். இந்த வெண்கலம் என்பது நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்குது. இப்ப நாம எல்லாம் யாகுஷு அந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு முன்னால அவர் முதலாவது நியாயம் தீர்க்கப்பட்டார் இல்லையா? அவருடைய நியாய தீர்ப்பு கல்வாரி சிலுவையில நிறைவேறிச்சு. அப்ப அந்த காட்சியோட அவர் வர்றாரு. பாதங்கள் வெண்கலம் போல் இருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. இந்த பெருவெள்ளம்னா என்ன? கண்ட்ரோல் இல்லாத வர தண்ணி, பெருவெள்ளம்.
இதே வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. Revelation 17 verse 15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாமே. அப்ப பெருவெள்ளங்கிறது யாரு? அப்ப யாகுஷுவாவை இவர் என்ன ரூபத்துல பார்க்கிறாரு? ஜனக்கூட்டத்தின் ரூபத்தில் பார்க்கிறார். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? இது மனுஷகுமாரன் வார்த்தையோடு வருவார். அப்ப அந்த வார்த்தையோடு அங்க நிக்கிறது யாரு? நீங்களும் நானும் தான். யோவான் யார பார்த்தாரு? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர்களாய் நம்மை பார்த்தார். இதுல யாரு என்னத்தான் பார்த்தார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தரிசனத்தில் பார்த்தார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சத்தம் தான் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருக்கும். புரியுதா? இப்ப புரியுதா? மற்றவங்க இந்த வசனத்தை பாக்குறதுக்கும் நம்ம பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்ப பெருவெள்ளத்தின் இரைச்சல் அந்த இத பாக்குறாரு அவரு. இப்ப பார்க்கும்போது அந்த ரூபம் முழுவதும் யாகுஷுவா மசீகாவுடைய ரூபம் தெரியுது அங்க அவருக்கு. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இப்ப வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதுன்னா 2 கத்தி புறப்பட்டுச்சா? அவருடைய வாயிலிருந்து கத்தி புறப்பட்டுச்சா? வார்த்தை. எபிரேயர் 4:12 வார்த்தை தான் அவருடைய வாயிலிருந்து என்ன செஞ்சிச்சு? புறப்பட்டது. சரி, அவருடைய முகம் வல்லமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. எழுப்பி பிரகாசி, ஒளி வந்தது இல்லையா? வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். யாரு? யாகுஷுவா வாழ்ந்த காலத்துல யாகுஷுவாவுக்கு மிகவும் அன்பானவனாய் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த இந்த யோவான் இப்பொழுது அவரை பார்த்த போது செத்தவனை போல விழுந்தார். அந்த வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அப்போ அன்னைக்கு அன்புள்ளவரா வந்தாரு, இன்னைக்கு நியாய தீர்ப்பு செய்கிறவரா வர்றாரு. இந்த காட்சிய யோவானால சகிக்க முடியவில்லை. அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவான் இன்றைக்கு என்ன செய்யறான்? செத்தவனை போல கீழே விழுறான், அவருடைய பாதத்தில் விழுகிறான். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். இப்ப பாருங்க, அந்த விஷயம் இல்ல, இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் இல்ல. இப்ப எப்படி வருது பாருங்க, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். என்ன திறவுகோல் இருக்குது அவர்கிட்ட? மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை வச்சிருக்கிறார். பேதுரு கிட்ட என்ன சொன்னாரு? இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு? இவர் கையில் என்ன இருக்கு? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஜனங்களை திறந்து அது வழியா உள்ள போறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு இல்ல.
யாரும் உள்ள போகாம பூட்டி வைக்கிறதுக்காக அவர் இப்படி பண்றார் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபாதர்ஸ் பாஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்களாம், அநேகரை நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார்களாம். அநேகரை என்ன செய்யறாங்க? மத்தேயு 23ஆம் அதிகாரம் மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல இப்ப 15ஆம் வசனம் வாசிங்க. Matthew 23 verse 15. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரியுகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போதோ அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள். ஆக்குகிறது யாரு? ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்க அவங்களை எப்படி நரகத்தின் பிள்ளைகள் ஆக்குறாங்க. இந்த ஊழியக்காரர்களாக வஞ்சிக்கப்பட்டு நரகத்தை நோக்கி வருகிறவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவங்களை நரகத்துக்குள்ள போக விடாதபடிக்கு யாகுஷு என்ன பண்றாரு? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை தன் கையில வச்சு அவங்கள திருப்பி அனுப்புறார். அவங்கள திருப்பி அனுப்பி அவங்க நல்ல வார்த்தையை கேட்கும்படி, சத்தியத்தை அறியும்படி அவர்களுக்கு அவர் கிருபை செய்கிறார். ஆமென். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் கொத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ அந்த 7 நட்சத்திரங்கள் என்று சொன்னா அந்த சபைக்குரிய ஊழியக்காரன். 7 நட்சத்திரங்கள் சொல்லும் போது அவர்கள் அந்த சபைக்குரிய ஊழியக்காரர்கள். அந்த 7 குத்து விளக்குகள் அந்த சபை. சரியா? ஆக நாம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை முடிச்சிட்டோம். இனி அடுத்த கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், நான் எல்லாருக்கும் அனுப்புவேன், இதை யூடியூப்ல போடுவேன். இதை கேட்டுட்டு இதிலிருந்து வருகிற கேள்விகளை கொண்டு அடுத்த வாரத்துக்கு வாங்க. ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இந்த கேள்விகளை பத்தி நம்ம பேசலாம். நீங்க கேள்வி கொண்டு வந்தால் அதை பற்றி பேசி அடுத்த சப்ஜெக்டுக்கு நம்ம போகலாம். சரியா? கொஞ்சம் ஆயத்தத்தோட வாங்க. நம்ம நினைச்சபடி ஒரு சாப்டர் இன்னைக்கு முடிச்சிட்டோம். இனி அடுத்த சாப்டர்ஸ் அப்படி நடக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதனால இந்த ரெக்கார்டிங்கை திரும்ப கேளுங்க, எல்லாரும் கேட்டுட்டு வாங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரி, ஜெபம் பண்ணுவோமா? டைம் ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் இம்மட்டுமாக நீர் எங்களோடு கூட பேசினீர், உம்முடைய வார்த்தைகளின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர், உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் நல்லவராகவே இருக்கிறீர். எங்கள் தாகத்தை நீர் தீர்க்கிறவராக இருக்கிறீர். என்ன பாக்கியம் செய்தோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்பா. நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் இந்த வார்த்தைகள் அப்பா எங்கள் கண்களை திறக்கிறவைகளாகவும் இன்னும் அதிகமாக உம்மிடத்தில் எங்களை நெருக்கி சேர்க்கிறவைகளாகவும் இருக்கட்டும். தேவரீர் வந்திருக்கிற பிள்ளைகளை பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதியும் அப்பா. நன்மைகளால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. நன்றி ராஜாவே, உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு பாகங்களையும் அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை புத்தியை தாரும் அப்பா. தேவரீர், அதுபோல வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை நல்ல திறமையை நீர் தாரும் ராஜாவே.
அநேகருடைய கண்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கும்படியாய் நீர் கிருபை செய்தரலாம். அவருடைய வருமானங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவரீர் தகப்பன்மார்களை தாய்மார்களை நீர் ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. நன்றி ராஜாவே. தேவரீர் தூர இடத்தில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். அந்த பிள்ளைகளோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜாவே. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இன்னும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை நீர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிறதுனால உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம். சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். காத்து வழி நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜாவே. தேவரீர் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். ஆம் ராஜாவே, உம்முடைய கரம் இந்த ஊழியத்தில் காணப்படட்டும் ஐயா. உம்முடைய மகிமை இந்த ஊழியத்தின் மூலமாக வெளிப்படட்டும். தாழ்த்துகிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசிக நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. யாகுவா ஷாலோம். யாகுவா ஷாலோம். யாகுவா ஷாலோம். Shalom, brother. யா ஷாலோம் பிரதர். யா உங்க இந்த ஷாலோம். பக்கம் யா ஷாலோம் சார். ஓகே பாஸ்டர். ஓகே.